கேது தசை என்னெல்லாம் செய்யும் சார்? இப்போ நெறைய பேரு பார்த்தீங்கன்னா, YouTubeல என்ன பண்றாங்கன்னா, கேது அந்த கிரகம், அந்த கிரக காரகத்த மட்டும் எடுத்துக்கிட்டு, கேது திசையா? அப்ப கேது திசையில உள்ள அந்த கிரக காரகங்கள் எல்லாமே அவங்களுக்கு செயல்படுத்தும் அப்படின்ற ஒரு கருத்தை எல்லாரும் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கேதுவோட பொதுவான காரகங்கள், அது எந்த பாவங்களோட தொடர்பு இருக்கோ, அந்த பாவ காரகங்களையும் சேர்த்து தான் அந்த திசையில வழங்கும். இப்போ ஒரு ஜாதகருக்கு கேது 8, 12 தொடர்பு இருக்கு அப்படின்னா, அவரு கிரிமினல் வேலைகள் செய்றதோ, அவருக்கு உடம்புல வலி வேதனைகள் குடுக்குறதோ, யாராவது அவர மாந்திரீகம் பண்ணி வச்சுக்கிறதோ, அதனால அவருக்கு வலி வேதனை வர்றதோ, உடம்புல அசிடிட்டி வர்றதோ, கேன்சர் வர்றதோ, இந்த மாரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணக்கூடிய அமைப்பு அவருக்கு இருக்கும். இதே கேது ஒருத்தருக்கு 5, 11 தொடர்பு இருக்கும். அது 5, 11 என்ன பண்ணும்னா, அந்த கேதுவோட 5, 11ஆம் காரகங்கள் அதோட செயல்பாடு பண்ணும். நல்ல ஆரோக்கியத்த குடுக்கும். சரியா? மன வாழ்க்கையில நல்ல பிரச்சனை இல்லாம இருப்பாங்க. இப்ப 4, 10 தொடர்பு இருந்ததுன்னா, ஒரு இண்டஸ்ட்ரி வைப்பாங்க. கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வைப்பாங்க. 2, 4, 10 தொடர்பு இருந்ததுன்னா, வட்டிக்கு விட்றதோ, இல்ல ஒரு ட்ரேடிங் மூலமாவோ, இல்ல அந்த மாரியான பிசினஸ் அந்த மாரி பண்றதுனாலயோ பணம் சம்பாதிப்பாங்க. மறைமுகமான வழியில பணம் சம்பாதிக்கிற அமைப்பு குடுக்கும் கேது 2, 4, 10 தொடர்பு இருந்ததுன்னா. வெறும் 8 தொடர்பு இருந்ததுன்னா, மாந்திரீகம் அந்த மாரி ஒரு மேல ஏதாவது ஒரு நெகட்டிவா யோசிப்பாரு. பாம்பு அந்த மாரியான சம்பந்தமான ஜந்துக்கள் அந்த மாரியான விஷயங்கள் இவர தாக்குறது, அந்த மாரியெல்லாம் கூட அமைப்பு அந்த கேது இதுல இருக்கும். இந்த மாரி கேது எந்தெந்த பாவங்களோட தொடர்பு வச்சிருக்கோ, அந்த பாவங்கள் ரிலேட்டடா தான் பலன செய்யும் அது தசையில. பொதுவா கேது தசைன்னோனே, கேது இதெல்லாம் இருக்கு. அப்ப கேதுவோட தசையில இதெல்லாம் செஞ்சிரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது. சரிங்களா? இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எஃபோர்ட் உங்களுக்கு ரீச் ஆகும். நன்றி, வணக்கம்.